மக்களே, இது உங்களது இறைப்பணியாகும். நீங்கள் அனைவரையும் கடவுளுக்கு உரியவர்களாக்கி அவர்கள் தமது எல்லையற்ற ஆஸ்தியை கோருவதற்கு வழி செய்ய வேண்டும். கேள்வி: புலன்களினால் ஏற்படுத்தப்படும் விஷமத்தனம் எப்போது முடிவடையும்? ஆத்மாவானது திரேதாயுக ஸ்திதியை அடையும் போது புலன்களின் விஷமத்தனம் முடிவடையும். அதாவது நீங்கள் சதோ ஸ்திதியை அடையும் போது ஆகும். இப்போது இது உங்கள் திரும்பிச் செல்லும் பயணம் ஆகையால் உங்கள் புலன்களை கட்டுப்பாடாக வைத்திருக்க வேண்டும். ஆட்பானை தூய்மை அற்றதாக்கும் எச்செயல்களையும் இரகசியமாக செய்யாதீர்கள். அழிவில்லாத சத்திர சிகிச்சை நிபுணர் கொடுக்கும் அறிவுறுத்தல்களை தொடர்ந்தும் பின்பற்றுங்கள். மனிதனே, உன் இதய கண்ணாடியில் உன் முகத்தை தாரணைக்கான சாராம்சம் ஒரே ஒரு தந்தை கூறுவதை மாத்திரமே செவிமடுங்கள். ஒரே ஒருவரின் கலப்படமற்ற நினைவில் நிலைத்திருங்கள். உங்கள் சரீரத்தின் மீது பற்று வைக்காது, ஆனால் அதனை கவனமாக பராமரியுங்கள். தந்தை கொடுத்துள்ள சகல முன்னெச்சரிக்கைகளையும் முற்றாக பின்பற்றுங்கள். தந்தையை இழிவுபடுத்துவதனால் ஒரு பாவக் கணக்கை ஏற்படுத்தக்கூடிய எச்செயலையும் செய்யாதீர்கள். உங்களுக்கே ஓர் இழப்பை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். மூவகையான சேவையிலும் ஒரு சமநிலையை கொண்டிருப்பதன் மூலம் நீங்கள் தெய்வீக குணங்களின் சொரூபமாகி சகல தெய்வீக குணங்களையும் அனுபவம் செய்வீர்களால். சுலோகம்: உங்களின் நம்பிக்கையின் அத்திவாரம் பலமாக இருக்கும் போது நீங்கள் இயல்பாகவே மேன்மையான வாழ்வை அனுபவம் செய்வீர்கள். அவ்யக்த சமிக்ஞை இப்பொழுது முழுமையாகவும் கர்மாதிக்காகவும் ஆகுகின்ற ஆழமான அக்கறையை கொண்டிருங்கள். உங்களுடைய கடந்த கால பிரமக்கணக்கின் விளைவாக நீங்கள் சரீர நோயை அல்லது பிறரின் ஏதாவது சமஸ்காரங்களினால் ஏற்படும் சம்ஸ்கார முரண்பாட்டையோ கொண்டிருக்க முடியும். கர்மாதி ஆகுவதற்கு பர்மதீதாவின் ஆதிக்கத்திற்கு உள்ளாகாதீர்கள். ஆனால் ஓர் அதிபதியாக உங்கள் கணக்குகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். ஒரு கர்மயோகியாக இருப்பதன் மூலம் கர்ம வேதனையை தீர்ப்பது கர்ம
பயிற்சி செய்யுங்கள் மறுகணம் கர்மாதி ஸ்திதியை கொண்டிருங்கள்.